ஓகே, ஸோ ஐ ஹேவ் அ கொஸ்டின். உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் கேட்கறதுக்கு ஒரு கேள்வி இருக்குது. என்ன கேள்வினா, இயேசு கிறிஸ்து உங்கள் முன்னாடி நின்று கொண்டிருக்கிறார். உதாரணத்துக்கு, ஓகே, பீச்சுக்காண்டி யார் உங்கள் முன்னாடி நின்றுக்கிறது? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து உங்கள் முன்னாடி நிற்கும் போது அவர் உங்களை பார்த்து, எப்பா உங்ககிட்ட இந்த ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன இல்லைன்னு சொல்லுவார்? ஒரு 2 3 ஆன்சர். சுத்தமாக இல்லையே, அடா எவ்வளோ இல்லை பாருங்க. பரிசுத்தமாக இல்லை, ஆதியில் இருந்த அன்பு இல்லை, பொறுமை இல்லை, நிலையா நிற்கல, இந்த மாதிரி நிறைய ஆண்டவர் என்ன பண்ணுறாரு நம்ம வாழ்க்கையை பார்த்து சொல்கிறதுக்கு சாத்தியங்கள் இருக்குது இல்லைங்களா? அப்போ இந்த வசனம் எதோடைய அடிப்படையில் எழுதப்பட்டதுன்னு சொன்னால், நீங்கள் மார்க்கு 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் தொடர்ச்சியாக வாசிக்கும் போது ஒரு மனிதனை குறித்து அங்கே நீங்கள் பார்ப்பீங்க. இந்த சம்பவம் ஏறத்தாழ மத்தேயு, மார்க்கு, லூக்கு 3 சுவிசேஷத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க, எழுதப்பட்டிருக்காங்க. அப்போ இது ஒரு முக்கியமான பேசேஜ். வெறும் ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் எழுதல, ஏறத்தாழ 3 முக்கியமான சுவிசேஷ நூல்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இதை எழுதியிருக்காங்க. அப்போ இந்த வார்த்தைகள் ஆண்டவர் யாரை பார்த்து சொன்னார்னா, வசனங்கள் 17. ஓடி வந்த நபர் யாருன்னா, he was a young rich ruler. இவன் ஒரு ஐஸ்வர்யவானார் தான். he was a rich man. அப்போ ஆண்டவரை தேடி ஓடி வந்த இந்த நபர் வெறும் சாதாரண நபர்ல, he was a young rich man. அப்படின்னா வாலிபன் ஆகிய யாருங்க? பணக்காரன். he was young and he was rich. அவன் ஒரு வாலிபனாக. இங்கே இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைங்க தயவு செய்து கேளுங்க, திஸ் மெசேஜ் ஃபார் யூ. நீங்கள் வாலிபனாக இல்லாமல் இருக்கலாம், நீங்களும் கேளுங்க, திஸ் மெசேஜ் ஃபார் யூ ஆல்சோ. இந்த செய்தி உங்களுக்கு தான். he was very young boy. அவன் ஒரு வாலிபனாக இருந்தான், ஆனால் ஐஸ்வர்யவானாக இருந்தான். he had all the wealth. அவனுக்கு இருந்த எல்லா ஐஸ்வர்யங்கள் இருந்துச்சு. he got good wealth enough, he got good success, he got power and he was a ruler. அவன் அதிபதியாக இருந்தான், அதிகாரியாக இருந்தான். அப்படின்னா இவன் அதிகாரியாக இருந்து, அதிகாரத்திலிருந்து பணம் பெற்ற செல்வந்தராக இருந்த இந்த வாலிபன் இயேசு நோக்கி ஓடி வந்தான். சம்டைம்ஸ் யூ நீட் டு ரன் வித் ஜீசஸ் ஹேவிங் ஆல் த ஸ்டப்ஸ். ஆனால் அவனுக்கு ஒரு கேள்வி இருந்தது, ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை சுகந்தரிக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? அதற்கு இந்த வாலிபன் ஓடி வந்து அவனுடைய ஆசை, எப்படின்னா நான் பரலோகத்துக்கு வரணும், எப்படியாவது நான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போயிடணும்னு சொல்லி ஆசைப்படுகிற இந்த வாலிபனை பார்த்து ஆண்டவர் அன்பு கூர்ந்து, பிஃபோர் he wants to correct, இவனுடைய கொலையை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் இவனை என்ன செய்தாருங்க? நேசித்தார், அன்பு செய்தார். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம நினைச்சிருக்கிறோம், ஆண்டவர் ஒரே குறைய பார்க்குறாரு. இல்லைங்க, ஆண்டவர் உன் குறைகளுக்கு மேலாக உன் அன்பு செய்கிறார்ன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. God loves you more than what you lack. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைகளுக்கு மிஞ்சி ஆண்டவர் அன்பு செய்கிறார். குறை வருவதற்கு முன்பதாகவே ஆண்டவருடைய அன்பு வந்து விட்டதுங்க. மை டியர் ஃப்ரெண்ட், God loves you so much. ஆண்டவர் உன்னை அதிகமாக நேசிக்கிறார். ஆண்டவருடைய அன்புல ஏற்ற தாழ்வுகள் வராதாங்க, ஆண்டவருடைய அன்புகள் மாறி போகாதாங்க. ஈவன் இஃப் யூ டூ சின், God still can love you. ஒரு பிள்ளை வந்து அங்கே விளையாடிட்டு இருக்கு, அந்த பிள்ளைய வந்து டேடி கண்டிக்கிற, டே அங்கே போகாதரா, குழி இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. ஆனால் அப்பா தொடர்ச்சியாக சொல்லின போதும் இந்த பிள்ளை தவறுதலாக ஓடி போய் அந்த குழியில் விழுந்துடுச்சுன்னா உடனே யார் ஃபஸ்ட்டு ஓடுவாங்க? யார் ஓடுவாங்க? அப்பா ஓடுவார். அப்பா ஓடுவார். ஆனால் காரணம், அந்த பிள்ளை வந்து பேச்சு கேட்கலன்னு சொல்லி அடிப்பதுக்காக இல்லை, அது செகண்டரி. அடிக்கிறவர் திட்டுறவர் செகண்டரி. ஆனால் என் பிள்ளை விழுந்துடுச்சு, நான் போய் தூக்கணுன்றது தான் ஆண்டோடைய முதல் கவனமே. ஒரு அப்பாக்கே அந்த கன்சர்ன் இருக்குன்னா நம்ம தகப்பனுக்கு எவ்வளோ பெரிய கன்சர்ன் இருக்கும். நம்ம குறைகளுக்கு மேலாக அவர் நேசிக்கிறாருங்க. இஃப் யூ ஃபால், இட்ஸ் ஓகே, God still loves you. ஆண்டவர் இன்னமும் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் விழுந்த போது உங்களை தூக்குவதற்காக வருவாராங்க. God's love is more than your lack. நம்ம குறைகளுக்கு மேலாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நம்மளை நேசிக்கிறாரு. சில சமயம் என்ன ஆண்டவர் குறை பேசிட்டு இருக்கிறாரு, என்ன ஆண்டவர் என் குறையை பார்த்து திட்டுறாரு, என்ன ஆண்டவர் வந்து என் குறைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? ஹலோ, உன்னை குறை சொல்கிறதுக்கான அர்த்தமே அவர் உன்னை நேசிப்பதனால தான். அல்லேலூயா. நீங்கள் நிறைய பேர் கரெக்ஷனை விரும்புறதில்ல. we don't want to be corrected. My friend, God loves us, that's why he corrects us. ஆண்டவர் நம்மளை நேசிப்பதனால தான் நம்ம என்ன பண்ணுறாரு? நம்ம குறைகளை சுற்றி காட்டி, நம்ம குறைகளை சொல்லி, நம்மளை திருத்த, நம்மளை மாற்றுவதற்கு ஆண்டவர் முயற்சி செய்கிறார். Without love, correction cannot be happened. இன்னைக்கு ஆண்டவர் வந்து குறையே பேசும்படி இல்லை, அவர் அசிங்கப்படுத்தும்படி இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சு, ஆண்டவர் என்னை அசிங்கப்படுத்துறாரு, ஆண்டவர் என்னை வெறுக்கிறாரு. அப்பா, உன்னை அசிங்கப்படுத்துறது ஆண்டோடைய கோல் இல்லை. ஆண்டவர் உன்னை எப்படின்னா விடுதலை ஆக்கணும் தான் உன் குறைகளை பேசி கொண்டிருக்கிறார். நீ கரெக்ஷன் பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் எதனா பண்ணுங்கப்பா, என் தப்பை ஏன் பேசுகிற? வசனம் சொல்லுகிறது, அவர் எவர்களை நேசிக்கிறாரோ அவர்களை சிச்சித்து சீர்திருத்துகிறார். படிச்சிருக்கீங்களா? அப்படின்னா ஆண்டருடைய அன்பு இல்லாமல் அதாவது நீ ரொம்ப திட்டு வாங்குற, ரொம்ப அடி வாங்குறான்னா ஆண்டருக்கு நன்றி சொல்ல, ஆண்டவரே நீர் என்னை எவ்வளோ நேசிக்கிறார் அல்லவா. சீர்திருத்தல் ஆண்டவர் உன் வாழ்க்கையில் கொண்டு வருகிறாருன்னு சொன்னா நீ சொல்லணும், ஆண்டவரே நீர் என்னை எவ்வளோ நேசிக்கிறார் அல்லவா, இல்லைங்களா?
we should be so much happy in God's presence to be corrected by him. ஆண்டவரினுடைய குறைகளை பேசுவதற்கு முன்னதாக வசனம் சொல்லுகிறது, அவர் அவனை நேசித்து. அப்போ ஆண்டவர் அவனை நேசித்தபடினால் சொல்றாரு, தம்பி உனக்குள்ள ஒரு குறை இருக்குப்பான்றாரு. ஏங்க, உண்மையான அன்பு நம்ம குறைகளை சுற்றி காண்பித்து நம்ம என்ன பண்ணணும், சரி செஞ்சிட்டோம். நீங்கள் நிறைய பேருக்கு சரி செய்வதுக்கு மனதே இல்லாமல் சொல்லணும், டோன்ட் ஜட்ஜ் மீ, என்னை நியாயத்திருக்காதீங்க பாஸ்டர், அண்ணா என்னை நியாயத்திருக்காதீங்க, என்னை சரி பண்ணாதீங்க, என்னை கரெக்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னா யூ ஆர் ரிக்ரெட்டிங் காட்ஸ் லவ். நீ தேவனுடைய அன்பை என்ன பண்ணிருக்க, நீ தள்ளிட்டு இருக்க. நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்டா, அதனால நான் சொல்கிறேன் உனக்குள்ள ஒரு குறை இருக்கு. அவன் சொல்கிறான், நான் பர்ஃபெக்ட் ஆண்டவரே, நான் ரொம்ப நல்லவன், நான் சர்ச்சுக்கு கரெக்டாக போகிறேன்றான். அவன் ஒரே ஒரு சண்டையை நான் மிஸ் பண்ணதில்லை ஆண்டவரே. நான் சின்ன வயசுல இருந்து நான் சர்ச்சுக்கு போகிறேன், எங்கள் அப்பா அம்மாவை நான் கீழ்ப்படுகிறேன், எங்கள் வீட்டில் சொல்கிற பேச்சு எல்லாத்தையும் கேட்குறேன், நான் ஒரு நாளும் விபச்சாரம் பண்ணலை, ஒரு நாளும் நான் பொய் சொல்ல, ஒரு நாளும் திருடல, ஒரு நாளும் நான் ஒரு பாவமும் பண்ணல ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டு சொல்கிறே, நீ இவ்வளோ உண்மையாக நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன்டா, ஆனாலும் உனக்கு உள்ள ஒரு குறை இருக்குது. ஆண்டவர் ஏன் நம்ம குறைகளை சுட்டி காட்டுறாருன்னா அவர் நம்மளை நேசிக்கிறாருங்க. ரிமெம்பர் தட் when you get scoldings from God, ஒருவேளை ஆண்டவர் உன்னை திட்டாத போயிட்டாருன்னா நீ ரொம்ப டேஞ்சரான இடத்துல இருக்க, ரொம்ப டேஞ்சரான இடத்துல இருக்கிற, கேட்பார் மேப்பார் இல்லாத இடத்துல ஆகிட்ட. நீ ஆண்டவர் என்ன பண்ண, உன்னை கண்டிக்கணும், உன்னை சீர்திருத்தணும், உன்னை திட்டணும். ஆண்டவருடைய சூழ்நிலைகளை நீ அடி வாங்கணுவாங்க. இன்னைக்கு டூப்ளிகேட்டில் உனக்கு வரும்போதெல்லாம் பேசும்போதெல்லாம் உனக்கு அப்படியே அழகாக சோப் போட்டு உன்னை அப்படியே கை கழுவிட்டு போகிற லவ் கிடையாது. உனக்காக சிலுவையில் ரத்தத்தை சிந்தி உன்னை நேசித்து நீ கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி உன் வாழ்க்கையில் உன்னை மாற்றும்படி உன்னை சரிப்படுத்துகிற அன்பு தான் என் தேவனின் அன்புங்க. காட்ஸ் லவ் இஸ் so powerful. இந்த உலகத்தோடைய அன்பு பார்த்து மயங்கிடாதம்மா. உன் பாவம் செய்யும் போதெல்லாம் உன் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணி, உன் பாவத்துக்கு துணை போய் உன்னை அழகா எப்படி வேணா மாற்றி உலகத்தில் பிசாசு உன்னை நரகத்துக்கு கொண்டு போய் நினைக்கிற லவ் கிடையாது. சிலுவையில் உனக்காக மரித்து உன்னை உண்மையாக நேசிக்கிற லவ். இந்த லவ் தான் சொல்ல உனக்குள்ளே இருக்கிற குறை. நான் இன்னும் எனக்குள்ளே ஏசப்பாக்குள்ளே வருவதுக்கு என்ன இல்லைன்னு சொல்லி இந்த குறை, இந்த அன்பு தான் பேசுவாங்க. டோன்ட் திங்க் தட் எனக்கு ரொம்ப அடி விழுந்துட்டு இருக்கு, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஆண்டவர் அவ்வளோவா நேசிக்கிறாருங்க. கீப்பிங் someone in God's place will never come to heaven. நீ பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாதுப்பா, நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இறுதியாக எங்கே இருக்கு? வேர் இஸ் யுவர் ஹார்ட்? இஃப் யூ கீப்பிங் யுவர் மாம், டேட், யுவர் வைஃப் ஆர் ஹஸ்பண்ட் ஆர் கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட் ஆர் டெவில்ஸ் சைல்ட், எந்த சைத்தானுக்கு பச்சா வச்சாலும் சரி, இந்த பச்சா அங்கே வரவே முடியாது. ஆண்டவர் தமக்கு பிள்ளையா மாறின்னு சொன்னால் சைத்தானுக்கு பிள்ளையா மாறி எல்லாம் சைத்தானை தூக்கி போய் எங்கே வச்சுறோம்? கடவுளுடைய ஸ்தானத்தில் வச்சுறோம். இன்னைக்கு எத்தனை பொர்னோகிராஃபி அடிக்ஷனு, பொம்பளை அடிக்ஷனு, ஆன்டி அடிக்ஷனு, கஞ்சா அடிக்ஷனு, பீடி அடிக்ஷனு, சிகரெட் அடிக்ஷனு, மூக்குப்பொடி அடிக்ஷனு, எல்லா அடிக்ஷன்ஸ் ஆண்டவருக்கு. அதாவது ஏசப்பா தவிர்த்து எனக்கு ஒருத்தர் வேணும்னா தம்பி அதை விக்கிரகம்ப்பா, அதான் உன் வாழ்க்கையில் நீ லேக் பண்ணுற, அதான் உன் குறை. இன்னைக்கு ஆண்டவர் உன் குறையை பேசிட்டு இருக்கிறாரு. யூ ஷுட் லீவ் தட். பணத்தை நீங்க கொண்டு போய் கடவுளாக மாற்றிடாத. பணம் இருந்து உன்னை வாழ வைக்க முடியுமான்னு எனக்கு தெரில, ஆனால் ஏசப்பா உன் வாழ்க்கையில் இருந்தால் நீ கண்டிப்பாக வாழ்ந்துருவ, நீ சாதிப்ப, நீ நல்லா இருப்ப. நீ சந்தோஷத்துக்கு அதிபதியாக இருக்கிறாராங்க. அவர் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். அவர் உனக்கு சமாதானம் கொடுக்காவிட்டில் இந்த பணம் உனக்கு சமாதானம் கொடுக்காது, எந்த பொருளும் உனக்கு சமாதானம் கொடுக்காது, எந்த பொண்ணும் பையனும் சமாதானம் கொடுக்காது. இஃப் யூ திங்கிங் தட் அந்த பொண்ணு தான். இந்த வாலிபனுக்குள்ளாக ஒரு குறை இருந்துச்சு, அவன் குறை பணம். அவன் ரொம்ப மிகுந்த ஆஸ்தி உடையவனாக இருந்தபடி நான் ஆண்டு போய் வித்தர்றா அப்படின்னாரு. பணத்தை விடுவதற்கு மனதே இல்லை. 45 கோடியும் மிஷினரி ஊழியத்துக்காக எழுதி கொடுத்துட்டு அவருடைய கிரிக்கெட் கரியரை தூக்கி போட்டு ஒன்றுமே இல்லாத கர்த்தருக்காக பணி செய்வதற்காக வந்து விட்டார். அவர் சொன்னார், என் ஆண்டவரை காட்டில இந்த 45 கோடி எனக்கு பெருசு இல்லைப்பா, நான் தேசத்தை மாற்றும்படி இந்த பணங்களை தந்து விட்டாருங்க. அப்படின்னா கொடுக்குறத பற்றி பேசலை, ஏசப்பா காட்டிலும் பணம் வாழ்க்கையில் பெரிய ஆளாக மாறக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கிறேன். அந்த ஒரு காரியம் நம்மளை பிளாக் பண்ணுது. நான் ஆண்டவரை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும்னு ஆசை. இன்னைக்கு எல்லாருக்கும் ஆசைமா, நிறைய வாலிப பிள்ளைங்களுக்கு ஏசப்பாக்காக வரணும்னு ஆசை, பைபிள் ஸ்டடிக்கு வரணும்னு ஆசை, ஏசப்பா போல மாறணும்னு ஆசை. ஆனால் அந்த பொண்ணு என்னை விட மாட்டேங்குது, டெய்லி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுதுன்னு. கரெக்டாக 7 மணிக்கு நான் பைபிள் ஸ்டடிக்கு போகும்போது தானே அந்த பொண்ணு ஃபோன் பண்ணுது. எதுப்பா உன்னை தடுக்குது? ஏசப்பா ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறதுக்கு எது உன்னை தடுக்குது? இன்னைக்கு நான் மாறணும்னு ஆசை, என் கோபம், என் வைராக்கி என்ன தடுக்குது, என் பகை என்ன தடுக்குது, என் கடன் என்ன தடுக்குது. ஏசப்பா பின்னாடி வந்துடணும்னு ஆசை. அந்த 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 அதிபதி அந்த யங்மேன் எவ்வளோ நல்லவன் சொன்னா, ஏசப்பா பார்த்து அவன் முழங்கால் படிட்டானா. ஆன் த ரோட் he was a rich person, he was a ruler, but still he can bow down before Jesus. அவன் ரோட்லேயே ஏசப்பாக்காக முழங்கால் படிச்சோன்னா, இயேசுவே நான் உங்களை ஃபாலோ பண்ண ஆசைப்படுறேன்ப்பா, ஆனாலும் இந்த பணம் என்ன தடுக்கிறது. இந்த பணம் வாழ்க்கையில் அவனை திரும்பி போக வச்சிருச்சு. இன்னைக்கு எந்த ஒரு விஷயம் உன்னை தடுக்குதுமா? ஏசப்பா உன்னை ஃபுல்லாக வந்துருமாங்கனே, என் ஊழியத்துக்காக வந்துரு, என்னுடைய சேவை செய்வதற்காக வந்துரு, என்னை போல மாறிடு, நீ எனக்கு தேவைன்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உன்னை அழைப்பார் என்றால் எந்த ஒரு காரியம் உன்னை தடுக்குது?
வாட் இஸ் ஒன் திங் இட்ஸ் ஸ்டாப்பிங் யுவர் லைஃப் ஃப்ரம் ஃபாலோயிங் ஜீசஸ்? உன்னுடைய கடமா, உன்னுடைய குடும்பமா, உன்னுடைய உறவுகளா, உன்னுடைய படிப்பா, உன்னுடைய கோபமா, உன்னுடைய பகையா, இல்லை உன்னுடைய கெட்ட வார்த்தைகளா? வாட் இஸ் ஒன் திங் இட்ஸ் பிளாக்கிங்? எது அந்த ஒரு விஷயம்? இந்த வாலிபனை திரும்பி போக விஷயம், அந்த ஒரு விஷயம் பணம். நீங்கள் நம்ம விஷயத்தில் எதுங்க? ஆண்டவர் அவர் அழைக்கிறார், அப்பா அந்த பணம் பெருசு இல்லைப்பா, ஐ வாண்ட் டு கிவ் ட்ரெஷர் இன் ஹெவன். நீ எல்லாத்தையும் வித்துரு, இந்த உலகத்தில் உனக்கு என்ன இருக்குது வித்துரு, நீ வித்துட்டு வருவா என்றால் உனக்கு பரலோகத்தில் உனக்கு ட்ரெஷர், பரலோகத்தில் உனக்கு சொத்து இருக்கும், பரலோகத்தில் உனக்கு ஐஸ்வர்யம் இருக்குன்னு சொல்லி ஆண்டர் அழைக்கிறார். அப்படின்னா ஆண்டர் பணத்தை திருடன் கிடையாது. நீங்கள் நிறைய பேர் நினச்சிட்டாங்க, ஏன் சபையில் காணிக்கை கேட்குறாங்க, பாஸ்டருக்கு நான் ஏன் தசமாக கொடுக்கணும், நான் ஏன் வித்து மிஷினரி மார்க்கு தரணும், நான் ஏன் ஊழியத்துக்காக தரணும், ஆண்டவர் இல்லாதவரா ஆண்டர் திருடன் நினச்சிட்டு இருக்காரு. இது திருடுற விஷயம் இல்லை, இட்ஸ் a greatest investment. God is calling you for invest. ஆண்டவர் உன்னை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அழைச்சிட்டு இருக்கிறார். பிரின்சிபல் இஸ் டிஃப்ரெண்ட். நீ ரொம்ப பாதுகாப்பாக நீ சேர்த்து வச்சு, ஐயோ என் வாழ்க்கை நாவும் எதிர்க்க சேமிப்பு நல்லது தான், சேவிங்ஸ் நான் தப்பு சொல்ல, ஆனால் ஆண்டவரை மிஞ்சின சேவிங்ஸ் வேணாம், ஆண்டவரை தள்ளிவிட்ட சேவிங்ஸ் வேணாம். உன் மனசு உன் இறுதி அதையே போய் ஸ்டக் ஆகிடக்கூடாதுப்பா. அம்மா உன் இறுதியில் ஸ்டக் ஆகிடக்கூடாது. என் கூட ஒரு வாலிபன் இருந்தான், ஐயோ நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன் சர்ச்சுக்கு, எங்கள் அக்கா கல்யாணம் முடிச்சுட்டு வந்துடுறேன், எங்கள் அக்கா கடன் அடிச்சுட்டு வந்துடுறேன், எங்கள் இன்னொரு அக்கா கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறேன், இன்னும் வந்துனுங்கிறான். உன் இறுதியை மாட்டிக்கொள்ளக்கூடாது. எது ஒரு விஷயம் பிளாக் பண்ணுது? What is that one thing is stopping your life? நீ காக்கும்படி நீ முயற்சி செய்தால் நீ இழந்து போடுவாய். நீ கர்த்தருக்காக இழந்து பார், கர்த்தர் ரெட்டை தலையாக திருப்பி கொடுப்பாருங்க. நோ மேட்டர் வாட், நீ ஆண்டவருக்காக நீ என்ன செய்தாலும் சரி, நத்திங் இஸ் வேஸ்டட், நெவர் வேஸ்டட். ஏசப்பாக்காக நீ என்னென்ன கொடுத்து பாரு, அது வேஸ்ட் ஆகாது. பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளேஸ் இது இல்லை, பரலோகம். அல்லேலூயா. எஸ் பேங்க் முடியலாம், அங்கே நீ இன்வெஸ்ட் பண்ணுற எதுவுமே வேஸ்ட் இல்லைப்பா. ஆண்டவர் அதை உனக்கு நிச்சயமாக திருப்பி கொடுப்பார். யூ கிவ் டு காட். உன் நேரத்தை கொடுத்துப்பார், ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பாரு, உன் வாழ்க்கையை கொடுத்துப்பார், நோக்கத்தை கொடுப்பாரு. நீங்கள் நிறைய பேருக்கு ஏன் சமாதானம்லாம் ஆண்டருக்கு நேரத்தை கொடுத்தீங்களா? எதுக்கு நேரத்தை கொடுத்தீங்க? நியூஸ் பேப்பருக்கும், டிவி சீரியலுக்கும், பக்கத்து வீட்டுக்கும், சண்டைக்கும், ஊர்க்கதைக்கும், காசிப்பிங்க்கும், கெட்ட வார்த்தைக்கும், வெளியே போகிறதுக்கும், பப்புக்கு போகிறதுக்கும், ரோட்டில் நிற்கிறதுக்கும் தான் நேரத்தை கொடுத்துருக்கீங்க. ஆண்டவர்கிட்ட நேரத்தை கொடுத்தவர்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்கள். சாக போனவனையும் சாதிக்கிறவனா மாத்திரம் தான் இயேசு கிறிஸ்து. காரணம் அவன் இலக்க ஆரம்பிச்சிட்டா கர்த்தர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு வராங்க. God will give. God will eternal rewards இருக்கும் நம்மளுக்கு. நித்தியத்திலேயே நம்மளுக்கு என்ன இருக்குங்க? ஆண்டவர் அங்கே கிரீடங்களை வச்சிருப்பார். இட்ஸ் இட்டர்னல் ரிவார்ட்ஸ். இட்ஸ் இட்டர்னல் ரிவார்ட்ஸ். நீங்கள் ஒரு செக்லிஸ்ட் எடுமா உட்காந்து எழுதுங்க. உலகத்தில் நான் எதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன், உலகத்தின் காரியம் எது, நான் பரலோகத்துக்காக ஏசப்பாக்காக என்ன செஞ்சிருக்கிறேன். ஆண்டவர் ஒரு குறைய சொன்னார்ல, இன்னைக்கு குறை நம்மளுக்கு தெரியும், ஆனால் ஆண்டவர் பரலோகத்தில் நீ என்னத்தை சேர்த்து வச்சிருக்கிற? when you go to heaven, ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் கூட என்ன பண்ணுறோம், ஒரு கிஃப்ட்டு வாங்கிட்டு போய்டுறோம். பரலோகத்துக்கு போகும்போது நீ என்னத்தை கொண்டு வர போகிற? வாட் யூ கோயிங் டு பிரிங் இன் ஹெவன்? உன் மொபைல் ஃபோனா சொல்ல ஃபஸ்ட் அவனை தூக்கி வெளியே போடுறான்னு வரு, பரலோகத்தையும் எடுத்துருவான் அவன். வாட் யூ கோயிங் டு டூ ஃபார் ஹெவன்? பரலோகத்துக்காக நம்ம என்னத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், என்னத்தை செஞ்சுருக்கிறோம்? வாட் வி டிட் ஹெவன்லி இன்வெஸ்ட்மெண்ட். பரலோகத்தில் நான் என்னத்தை சேர்த்து வச்சிருக்கிறேன், பரலோகத்துக்காக நான் என்னத்தை கொடுத்துருக்கிறேன். செக்லிஸ்ட். ஆண்டு சொன்னார், இவைகள் செஞ்சு விட்டு என்னை பின்பற்று. there is a command to follow. இந்த காஸ்ட் அதிகங்க. நீ இயேசுவை பின்பற்ற வேண்டுமென்றால், நீ இயேசுடைய சீஷனா மாறணும்னா விலை அதிகம். இட்ஸ் ஹை ப்ரைஸ் பட் கிரேட்டர் தென் த கால். இந்த நீ இழக்கிற விஷயத்தை விட ஆண்டருடைய அழைப்பு பெரிது. இன்னைக்கு ஆண்டு ஒன்று அழைக்கிறார், என்னை பின்பற்றுப்பா, ஃபாலோ மீ. அந்த வாலிபனை போல போயிடாது தம்பி நீயும். அந்த வாலிபனுடைய வாழ்க்கையை ஆண்டு சொன்ன எல்லாத்தையும் பண்ணுற, வெரி குட் சார், சூப்பர், நீ நல்லா இருக்கிற, அந்த ஒரு விஷயத்தை உன் பணத்தை விட்டு வந்துருன்னு சொன்ன உடனே அந்த வாலிபன் போயிட்டான். ஆண்டவர் வந்து இருக்கு என்னையும் சேர்த்துக்கோன்னு சொல்ல, ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டு என்னை பின்பற்றுவையாக அப்படின்னு கூப்பிட்டா உடைய பதில் என்னங்க? வாட் இஸ் யுவர் ஆன்சர் when God says? ப்ராசஸ் கஷ்டமாக இருக்கலாம். சம்டைம்ஸ் பெங்களூர் நிறைய இடத்துல மெட்ரோ போட்டுருக்காங்க, டிராஃபிக் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது, டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, கரெக்டு. ஆனால் 5 வருஷம் கழிச்சு ரொம்ப வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 25-30 வருஷத்துக்கு என்ன இருக்காது, ப்ராப்ளமே இருக்காது, சொகுசா மெட்ரோவில் போகலாம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒரு ஆள் கொஞ்ச நாள் இந்த விட்டுற பாவம் கஷ்டமாக இருக்கலாம். ஐயோ நான் எப்படி பாவத்தை விட்டு இருப்பேன், ஏசப்பாக்காக விட்டுப்பாருப்பா. எப்படி காசு இல்லாமல் இருப்பேன், ஏசப்பாக்காக கொடுத்துப்பார். எப்படி நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இல்லாமல் ஏசப்பாக்காக விட்டுப்பார். உனக்கு நித்தியமும் இட்டர்னல் ரிவார்ட்ஸ் ஆண்டவர் கொடுப்பாருங்க. He will give eternal rewards. இந்த டிசாபிள்ஷிப் ப்ராசஸ் ரொம்ப கஷ்டம், ஆனால் இது நம்ம நித்தியத்துக்கு என்ன பண்ணிடுவாங்க, பில்ட் பண்ணிடும். ஸோ வாட் இஸ் தட் ஒன் திங்? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சரண்டர் பண்ண சொல்லுகிற ஒன் திங் என்ன? இந்த கம்யூனிட்டி அந்த வாலிபனை பார்த்து சொன்னார், தம்பி வாழ்க்கையில் ஒரு குறை உண்டுப்பா அப்படின்னாரு. இன்னைக்கு அதே கேள்வி உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் பார்த்து கேட்பார் என்றால், உன் வாழ்க்கையில் இருக்கிற குறை என்ன? உன் வாழ்வில் இருக்கிற குறை என்ன? வாட் இஸ் இட் ஒன் திங்? வாட் இஸ் இட் ஒன் திங்
God is asking you to surrender. அந்த வாலிபனை பார்த்து உன் சொத்துக்கள்லாம் கொடுத்துருனாரு. எனக்கு தெரிலமா இங்கே எத்தனை பேருக்கு பணம் கடவுளாக மாறிடுச்சுன்னு சொல்லி, எனக்கு தெரில எத்தனை பேருக்கு உறவுகள் கடவுளாக மாறிட்டாங்கன்னு சொல்லி ஆண்டருக்காக விட்டுடு. ஜஸ்ட் லிவ் இட் சேக் ஆஃப் கிரைஸ்ட். இயேசுக்காக அவைகளை விட்டு நான் வருவான நாள் நான் முழுமையாக நான் இயேசுவை பின்தொடரணும். ஐ வாண்ட் டு ஃபாலோ ஜீசஸ் கம்ப்ளீட்லி. நான் முழுமையாக நான் இயேசப்பா நான் பின்தொடர விரும்புகிறேன். அவர் குறைகளை பேசுகிறாருன்னு சொன்ன நேசிக்கிறாருப்பா. ஹாவ் தட் ஐடியாலஜி. God loves you so much. That's why he's telling உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறை இருக்குது, அதை நீ மாற்றிக்கணும். யூ ஷுட் சேஞ்ச் தட். அதை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். அதை நீ மாற்றாத வரைக்கும் என்னை பின்பற்ற முடியாது. அவன் மிகுந்த வருத்தமுள்ளவனாக மாறி அவன் சென்று விட்டான். அந்த வாலிபண்ண மாரி இங்கே யாருமே போயிடக்கூடாது நான் நினைக்கிறேன். ஆண்டு முன்பதாக பார்க்குற அந்த ஒரு குறை என்னங்க, எனக்கு மேபி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு குறை என்னன்னு. இன்னைக்கு ஆண்டுகிட்ட அதை அர்ப்பணித்து, ஆண்டவரே நான் முழுமையாக உன்னை பின்தொடர்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? யாரோட எழுந்து நிற்போமாக? Can we all stand up?